வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரோப் பெல்ட் புள்ளி, இந்த புள்ளியில் வர ரேடியஸ் கட்டை வந்து எப்படி மிஷினிங் பண்ணலாம், அதை எப்படி மேனுவலாக மிஷினிங் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம கிளியராக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு இதில் நாங்கள் எப்படி மிஷினிங் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக மிஷினிங் பண்ணி இந்த கால்மெண்ட்டை ஓகே பண்ணியிருக்கோம். இந்த டூல் வந்துட்டு 10 mm ரேடியஸ் இருக்கிற மாதிரி நியூட்ரல் டூல். இதை வந்து நாங்கள் டர்னிங் சென்டரில் வந்து யூஸ் பண்ணி நாங்கள் ரேடியஸ் கட் எடுத்து இந்த ப்ரொஃபைலை ஓகே பண்ணி நாங்கள் இந்த பீஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து எப்படி மேனுவலாக ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு மேலே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுதான் இந்த ட்ராயிங்கோட சாம்பிள் சைஸு. இந்த மாதிரி தான் அந்த ப்ரொஃபைலும் இருக்கும். ஆக்சுவல் ட்ராயிங் வந்து நான் வீடியோஸில் காமிக்க முடியாது. ஸோ அதோட ப்ரொஃபைல் வந்து எப்படி பண்ணோம் அப்படிங்கிற மாடல் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் இந்த ரேடியஸோட ஃபினிஷிங் கட்டை மட்டும் நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மற்றபடி டர்னிங் ஓடிஐடி ப்ரொஃபைல்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். இந்த யூ கட்டை நம்ம வந்து எப்படி ஃபினிஷிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் உங்களுக்கு. நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன சைஸ் இன்செர்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த சைஸ் இன்செர்ட்டோட ரேடியஸை நம்ம என்ன ப்ரொஃபைல் அடிக்க போகிறோமோ அந்த ரேடியஸோட நம்ம வந்து மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். இதுதான் இதோட கான்செப்ட்டு. ஓகேங்களா? நார்மலாக N1G28U0W0 டூல் நம்பர் இதெல்லாம் வந்து காமனாக வர்றது தான். இந்த காமன் லைன்ஸ் அதாவது ஸ்டாண்டர்ட் லைன்ஸ்லாம் எழுதுனதுக்கப்புறம் G00X260Z10 அப்படின்னு ரேடியஸ் டூலை வந்து நான் கால்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 10 முன்னாடி நிறுத்தியிருக்கேன். இந்த கால்மெண்ட்டோட ஓடி ஃபினிஷிங் சைஸ் வந்து 254. 260 அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா டயாமீட்டர் கொடுத்துருக்கேன். ஏன்னா கால்மெண்ட்டில் அடிக்காமல் டூல் உள்ளே போகணும் அப்படின்ட்டு 260 கொடுத்துருக்கேன். அடுத்தது G00Z-18 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரேடியஸோட ஃபஸ்ட்டு லென்த்து பார்த்திங்கன்னா 8 mm இருக்குது. அது கூட இன்சர்ட்டோட டயாமீட்ரு 10 mm இருக்குது. ஸோ 8 + 10 18 அப்படின்ட்டு டூலை வந்து உள்ள ப்ரொஃபைலோட ஸ்டார்டிங் லென்த்துக்கு நான் வந்து உள்ள டூலை நகர்த்தியிருக்கேன். இந்த ப்ரொஃபைலோட ஆக்சுவல் ஓடி சைஸ் வந்து 254 mm. இப்போ 254 mmல இந்த ரேடியஸ் வந்து 11 mm ரேடியஸ். இப்போ டோட்டலாக இதோட ரேடியஸ் டெப்த் வந்து 22 mm. இப்போ 22ல் 11 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து 11 mm தான் இருக்கும். ஸோ 254ல் 11 × 2 அப்படின்னு நம்ம மைனஸ் பண்ணோம்னா 232 அப்படிங்கிறது இந்த ப்ரொஃபைல் ஸ்டார்டிங் டயாமீட்டர் வந்து 232. இதில் வந்து நம்ம இன்சர்ட்டோட சைஸை நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். அதாவது இன்சர்ட்டோட ரேடியஸ் இப்போ 10 mm ரேடியஸை வந்து 5 mm வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ ஓடி ப்ரொஃபைல் அப்படின்றனால டர்னிங் ப்ரொஃபைல் அப்படின்னாவே வந்துட்டு ரேடியஸ் இன்ட்டு 2 அப்படின்னு தான் நம்ம டயாமீட்டரில் வந்து மைனஸ் பண்ணோம். ஸோ இந்த இடம் வந்து 232 டயாமீட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. அதை கூட நம்ம இன்சர்ட்டோட சைஸை நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ 232 இன்சர்ட்டோட சைஸ் 5 mm. 5 × 2 10 mm ஆகுது. ஸோ 232 - 10 mm 222 அப்படின்னு ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரேடியஸ் வந்து எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா G02X210.0 Z-24 R1 feet 0.1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது எதுக்கு R1 அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரேடியஸ் வந்து 11 mm ரேடியஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 10 mm இன்செர்ட்டை வந்து நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது பேலன்ஸ் வந்து 1 mm. ஸோ அதனால் R1 அப்படின்ட்டு நான் வந்துட்டு இதுக்கு ப்ரோக்ராம் எழுதியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா G02 அப்படிங்கிறது ரேடியஸ் ப்ரொஃபைல், அதாவது கிளாக் வைஸ் ரேடியஸ். ஸோ அதனால் நான் வந்து இதை G02 அப்படின்னு போட்டிருக்கேன். Z-24 அப்படிங்கிறது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா இன்சர்ட்டோட ரேடியஸோட சென்டர் எட்ஜ் வந்து 5 mm வந்து எக்ஸ்ட்ரா உள்ள நகரணும். அதாவது இந்த ப்ரொஃபைலோட மிடில் ப்ளஸ் இன்சர்ட்டோட மிடில் இது ரெண்டும் வந்து Z-24 அப்படின்ற பாயிண்டில் தான் மெர்ஜ் ஆகும். ஸோ அதனால் வந்து Z-24 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னம்னா இந்த ப்ரொஃபைலோட டோட்டல் லென்த் வந்து 38 mm. இதில் மிடில் பார்த்தீங்க அப்படின்னா 19 mm வரும். இது கூட இன்சர்ட்டோட ரேடியஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ 10 mm டயாமீட்டர் டூலு, அதில் பாதி 5 mm. ஸோ 19 + 5 24. இதுதான் வந்து அந்த ப்ரோக்ராம் லைனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த டூலை மறுபடியும் X222.0 அப்படின்னு டூலை வெளியே கொண்டு போயிட்டு
இந்த ப்ரொஃபைலோட கம்ப்ளீட் லென்த் வந்து G01 Z-30 அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு ஆன்டி கிளாக் வைஸில் இதேமாரி ஒரு ரேடியஸ் அடிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ரேடியஸ் ப்ரொஃபைல் வந்து G02 அப்படின்னு கிளாக் வைஸில் வந்தது. அதுக்கப்புறம் டூலை நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ மேக்ஸிமம் லென்த்தோ அந்த லென்த்துக்கு கொண்டு போயிட்டு டூலை ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம ரேடியஸ் அடிக்கிறோம். அதாவது G03 X210.0 Z-24ன்னு சேம் அதே லைனை ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம வந்து ரேடியஸ் அடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம ரேடியஸ் கரெக்டாக அடித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த டூலை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஹோம் பொசிஷன் கொண்டு போகிறோம். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு எப்படி ஒரு ரேடியஸ் ப்ரொஃபைலை வந்து மிஷினிங் பண்ணணும் அப்படின்றத கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு ஸ்டாக் வச்சு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இதே டயாமீட்டர் தான். கொஞ்சம் கொஞ்சமாக 1 mm டெப்த் ஆஃப் கட்டு கொடுத்து டயாமீட்டர் மட்டும் லைட்டாக நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபினிஷ் பண்ணி இந்த கான்செப்ட் ஓகே பண்ணியிருக்கோம். ஸோ இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இதை சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன்.